friends, welcome back to my channel. இன்னைக்கு டிஃபரண்டான ரெசிபி தான் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போறேன். சிக்கன் சேமியா பிரியாணி. ஃபர்ஸ்ட் சிக்கனை மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். அதை எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். சிக்கன் 200 கிராம். இதை கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். பிளெயின் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். அடுத்து இந்த சிக்கன்ல பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா. அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர். கடைசியா இந்த சிக்கனுக்கு ஏத்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 an hourல இருந்து 1 hour வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்து கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை நான் இந்த கடாயில சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சேமியா பண்ண என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அனில் சேமியா 450 கிராம்ஸ். மீடியம் சைஸ் வெங்காயம் 3. மீடியம் சைஸ் தக்காளி 2. பட்டை 3 சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். 4 லவங்கம், 2 ஏலக்காய், 8 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய். இது ரெண்டையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு 15 பல்லு. இது ரெண்டையும் நல்லா பொடியா நறுக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. புதினா 1 கப். அடுத்து கடாயில நான் ஏற்கனவே நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து எல்லா சேமியாவும் போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க. சிலது ஃப்ரை ஆகும், சிலது ஃப்ரை ஆகாது. அதனால பாதி பாதியா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து கடாயில நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடியா நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்த அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த அப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1 கப் புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்த அப்புறம் ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 450 கிராம்ஸ் சேமியாவுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியிலேயே நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம இதை கடாயில சேர்க்க போறோம். இப்போ நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் நம்ம சேமியாவை சேர்க்க போறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சேமியாவை இந்த கடாயில சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இப்போ சேமியா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை வந்து இந்த சேமியால சேர்க்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல ஃப்ரை ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான சிக்கன் சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க நிஜமாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.